Hello friends, வணக்கம். Welcome to Shallots சமையல். இந்த வீடியோல ரொம்ப சுவையான புதினா சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். புதினால வந்து நிறைய விதத்துல சட்னி செய்வாங்க. நம்ம இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து ரொம்ப காரசாரமா செய்ய போறோம். ரொம்ப நல்லா இருக்கும். செய்யறதும் ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து நல்லா கோல்டன் கலரா மாறி வர அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கணும். இது கூட 4 பச்சை மிளகாயை 2ஆ உடைச்சு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 இன்ச் அளவுள்ள இஞ்சி துண்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி 2-3 துண்டுகளா வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் நல்லா அந்த எண்ணெயிலே வறுபடணும். அதுக்கப்புறமா ஒரு 15 போல சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா முழுசா அப்படியே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுலாம். இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கழுவுன புதினா இலையை சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கணும். புதினா இலையை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆற விட்டுணும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை லேஸ் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு போடுறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பெருங்காயத்தூள். அவ்வளோதான், இந்த தாளிப்பை சட்னியில சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். ரொம்ப சுவையான மணமான இட்லி தோசைக்கு ரொம்பவே பொருத்தமான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.